பசிக்குதுமா, யாராவது சாப்பாடு போடுங்கம்மா. ஐயோ அம்மா ரொம்ப பசிக்குதுமா, யாராவது சாப்பாடு போடுங்கம்மா. தலையெல்லாம் சுற்றுதுமா, சாப்பிட ரொம்ப வருஷமாயிடுமா. ஐயோ அம்மா யாராவது சாப்பாடு போடுங்கம்மா, இப்போ ரொம்ப பசிக்குதுமா. ஐயோ அம்மா யாராவது சாப்பாடு போடுங்கம்மா, தலையெல்லாம் சுற்றுதுமா. ஐயோ அம்மா அம்மா பசிக்குதுமா, யாராவது சாப்பாடு போடுங்கம்மா. யார் இந்த இளைஞன்? இவனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? இவனுடைய இந்த நிலைக்கு காரணம்தான் என்ன? இவனுடைய வாழ்க்கை 1 வருடங்களுக்கு முன்பு இதுவே எந்தெந்த என்ற மேடை நாடகமாக உங்களுக்கு முன்னே இலங்கையிலே வாழ ஆஸ்திரேலியா போய் வாழ போறேன். சரி சொல்லுங்க சொல்லுவாங்க. சரி மச்சா இப்ப ஆஸ்திரேலியா போறோம்னு வைங்க. எனக்கு 27 லட்சம், உனக்கு 27 லட்சம், மனசு பிள்ளைகளுக்கு 20 லட்சம், 50 லட்சம், 1 கோடி கிட்ட வருங்க. ஆரம்பிச்சா நம்மளாம் தருவாங்க. ஒரு ஆள் இருக்கீங்க. ஆரம்பிச்சோம். நான் பெஸ்ட் இருக்கேன். பெஸ்ட் அன்னியாரமா பெஸ்ட் செம சரிகார மச்சான். இப்ப என்ன மச்சான் அவனே காசு காரங்க. அவனே ஆஸ்திரேலியா கூட்டி போறோம். இல்ல மச்சான், அவனை இலங்கையில இருந்து இந்தியா கூட்டி போய் மச்சான். அவன பணத்துல இருந்து ஆஸ்திரேலியா கூட்டி. மச்சான் இந்தியா தான் மச்சான் உருப்படியா ஐடியா சொல்லுங்க. இப்ப போன் மச்சான். நான் கூப்பிடு மச்சான். எடு மச்சான் அரேஞ்ச் பண்றேன். போன் போய் கட்ட. இல்ல மச்சான் போன். ஹலோ பெஸ்டியா. முக்கியமான விஷயம் வந்து மச்சான், நான் வளமே சந்திக்கிறதுக்கு வரேன். ஹலோ மச்சான் என்ன மச்சான்? வெஸ்லி மச்சான் இப்ப முக்கியமா காய்க்கணும் மச்சான். ஓ மச்சான் முக்கியமா காய்க்கணும் மச்சான். வளமே சந்திப்பு அந்த பஸ் ஸ்டாண்ட் கேங்கடா. ஓ மச்சான் அந்த மச்சான். இல்ல மச்சான் முக்கியம் எல்லாம் வந்துட்டோம் மச்சான். நீ மட்டும் தான் மச்சான். அந்த வளமே சந்திப்பு வாச்சிட்டேன். சிக்க மாட்டேங்கிறாங்க. சிக்கணும் சரிப்பா. ஹாய் மச்சான், என்னது ஆஸ்திரேலியா போன் பண்ணி கூப்பிட்டீங்க? நான் ஆஸ்திரேலியா போறேன். ஆஸ்திரேலியாவா? அங்கே போய் என்ன செய்யுங்க? இல்ல மச்சான் நாங்க 3 பேரும் தான் பழையோம். அது உன்னை விட்டு போ மனசுக்கு லாபம் மச்சான். உன்னை கூப்பிடுவோம் மச்சான் ஆஸ்திரேலியா. இல்லை மச்சான், எனக்கு எங்கள் அப்பா சொத்து பத்திர சேர்த்து வைக்காத ஒரு நாங்க சொத்து பத்து சேர்த்துவோம் மச்சான். ஆஸ்திரேலியா போறோம். ஃபுல் என்ஜாய் மச்சான். மச்சான் என்ஜாய் பண்ணுவோம். இல்லை மச்சான், அதில் நான் சொத்து பத்திர விட்டு வரையில நீ என்ன சொத்து பத்து கதையில நினைக்கிறேன். வா மச்சான். மச்சான் நான் இருந்து ஆஸ்திரேலியா போய் சொத்து பத்து நாளைக்கு மச்சான் காசு எடுத்து மச்சான். நீ கட்டாயம் காசு கொண்டு வந்தா மச்சான் 3 பேரும் வரைக்கும் சேர்ந்து போலாம். இல்லை மச்சான், நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அப்பட பேர் மச்சான் எனக்கு காசு இருக்குது. நீ என்ன அப்பட போய் காசு எடுக்க பார்த்துட்டு உங்க அண்ணா பந்த ரோட்ல கார் வைக்கிறான், பல்சர் பைக் வைக்கிறான், எந்த குணிலாம் வச்சு காசு காட்டுறான். நீ என்னோட காசு எடுக்க பார்க்கல போய் சொத்தை பிரிவுங்க. என்னடா சொத்தத்துக்கு சொல்கிறா? மச்சான் நான் 2 பேரும் போகணும் மச்சான் ஆஸ்திரேலியா. நீ கட்டாயம் வரணும் மச்சான். நீ வராட்டி நான் போக மாட்டேன். இல்லை வேணாம், உங்களுக்கு காசு இருக்கு. அப்போ சண்டை பிடிச்சது சொத்தலாம் அப்படின்னு. இல்ல மச்சான் என்னடா மச்சான் இப்ப 9 மணிக்கு இங்க ஆஸ்திரேலியா போகணும் மச்சான். இந்த இந்தியா போறோம். இந்தியால இருந்து நாளைக்கு ஆஸ்திரேலியா போறோம் மச்சான். இந்த 9 மணிக்கு கரெக்டா வரணும். 9 மணிக்கு கட்டாயம் மச்சான் கரெக்டா 9 மணிக்கு வரணும். 9 மணிக்கு ஒரு 50 போயிட்டு மச்சான். அந்த காசு வரும். அந்த காசு மாங்கோ காசு கீட்டு வைத்தியம் வேண்டாம். அங்க இருக்கிறவங்க கரையடி நல்லவர்கள் நம்ம பேர் எடுத்து கிடக்குறியா? ஐயோ வண்டு போகிறவங்க முள்ளி வாய்க்காங்க. என்ன பாவாடு உன்னைப்பட்டி ஒரே கேஸாக இருக்கிற மனுஷன் வந்து ஒரே சொல்லி அழைச்சிட்டு பிள்ளைகளுக்கு காசை கொடுத்துருக்கா, அந்த கம்பெனியில் காசை கொடுத்துருக்கா, குடிச்சிட்டு அந்த மனுஷன் அடிக்கிறியான்.
அப்படி இல்லையா அன்னைக்கு அலுவலக சின்ன கட்டி மட்டும் ஓவர் ஆயிடுச்சு. நீ இப்படி செஞ்சீங்கன்னா காசு ஒன்றுட்டு தர மாட்டேன். ஒரு மனுஷிட்ட கொடுத்து உங்க பட்டினியை கிடக்க வைப்பேன். அப்பா அப்பா நம்மளோட கணக்கு வாடகைலாம் 5 லட்சம், அது போய் நம்மளோட வயலெல்லாம் 1 லட்சம், இது போய் நமக்கு 2 லட்சம் லாபம் இருக்குப்பா. அது போய் நம்ம தம்பிக்கு ஒரு கார் எடுத்தது, நம்ம வேலைக்காரங்க 50 பேருக்கு நம்மளை உட்படுத்தி கொடுத்தது காசு. சரிடா சரிடா, உங்களோட சொத்தெல்லாம் போறது நீங்க தம்பினா சரி போன தம்பி. அதான் சொல்லணும், நம்ம சேரக்கூடாத நண்பர்களோட நான் சகவாசம் இருக்காங்க. நீ அவனை பற்றி சுரத்துலாட்டு குதிரவாள சரிப்பா, அவன் எப்படியாவது உங்க தம்பிப்பா எங்கடா? அப்பா அப்பா முக்கியமான ஒன்று கேட்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மோஸ்ட்லியாக வளர்ந்து என்ன பண்ண முடியுங்க? அவன் லூசாடா, பைத்தியமா கொடுத்துருக்கு. இலக்கையே வாழ தெரியாது, ஆஸ்திரேலியாவை என்ன செய்ய போறா? நண்பர்கள் தான் புத்தி இல்லைன்னா உனக்கு எங்க புத்தி போயிருக்கு? சரிப்பா நான் பேசுறேன், நீங்க சொல்றது சொல்லுப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மோஸ்ட்லியாக போகிறாங்க, தேவையான பணம் கொடுத்தாங்க. என்னடா அவனுக்கு என்னடா கூட வச்சுக்கிறேன்? ஆஸ்திரேலியா போட்டு நடந்துச்சுட்டா உனக்கு பாய் சொத்து தம்பிக்கு பாய் சொத்து இருக்குதாடா. இப்போ ஆஸ்திரேலியா போட்டு நடந்துச்சுட்டா நீங்கள் அவனை தான் பேச திருக்கட்டிப்பா கதை கொண்டிருக்கீங்க. அவன் பாவத்தை காட்டா நினைத்தாருங்க, பாவத்தை பைக்கை தான் நினைத்தாருங்க, எனக்குன்னு ஒன்றும் வாங்கிட்டாருங்க. ஏதோ உனக்கு ஒன்று வாங்கி தர மாதிரி குட்டிக்காடி பேசிட்டு இருக்கா. இப்போ நீ என்னதுக்கு இப்போ ஆஸ்திரேலியா போட்டு நடந்துச்சுட்டா? நான் மோஸ்ட்லியாக போக தான் போகிறேன். எனக்கு தேவையான சொத்தெல்லாம் பிடித்ததில்லை, அப்படியே போய் நீங்கள் எனக்கு தேவை. சரிடா, நீ சொன்னபடி நான் செய்யறேன். என்னப்பா அவன் தான் சின்னப்படியே சொல்றாரு, பெரிய இதுக்கு நீங்களும் ஒத்துக்கொள்றீங்க. அவனுக்கு தான் புத்தி இல்லை, உங்களுக்கு புத்தி இல்லையா? எப்படியா இருந்தாலும் அவனை திரும்பி தம்பிடா ஆசைப்படுறாள் அதுதான். அதெல்லாம் தெரியாது, பிரிச்சு கொடுக்க ஏதோ செஞ்சு தொலைங்க, நான் போறேன். வக்கீல் அண்ணன் அவங்க தம்பிக்கு சேர வேண்டிய சொத்துல பிடிச்சி போய் பணம் வாங்கி கொடுத்துருங்க. ஐயா சேர வேண்டிய இந்தா நீ கேட்டதெல்லாம் என்ன இருக்குதா? நீ கொண்டு எந்த மாதிரி செஞ்சுக்க மாட்டேன் என்ன வேணும்? எல்லாம் இருக்குதா? மச்சான் என்ன மச்சான் வரணும் இவ்வளவு கேட்டீங்க, வரணும் மச்சான். மச்சான் சொன்னா உடனே செய்வோம் மச்சான். அப்படியே சரி கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம் மச்சான். சரி மச்சான். அதுல சிக்க மாட்டேங்க மச்சான். அதான் மச்சான். இந்த பாருங்க அதே மச்சான், வாங்க நிறைவேறவே ஓ மச்சான் என்ன மச்சான்? இல்லை மச்சாங்க, அப்பனோட சண்டை பிடிச்சி சொத்தை பிடிச்சிட்டா நேர்மையா. சரி மச்சான், காசு என்ன பாக்கியவா பாதி. சரி மச்சான், இப்ப தலைக்கு வேணும் மச்சான். வா மச்சான், எங்கேயாவது பவளத்துலயே போங்க. ஒரு மாதிரி இந்தியா வந்தாச்சு. இந்தியாவே சூடு என்ன மச்சான்? ஓ மச்சான். உடம்புல அழுக்கா இருந்து இந்த கட்டி போனாலா இருக்கு. முதல்ல ஆஸ்திரேலியா போக எங்க நான் பண்ணிக்கணும். இல்ல மச்சான், எங்களை கூட்டிட்டு போற 2 பஸ் பேர் கேட்டாங்க மச்சான். இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி வச்சுட்டு நாளைக்கு ஆஸ்திரேலியா போக முடியும். இந்த இப்போ போனது தான் வந்துடுவாங்க மச்சான். சரி ரொம்ப இந்த வாரம் நாளைக்கு தான் வந்து இது இந்த சொன்னோம் அந்த வணக்கம் சரக்கு டே மச்சான், இப்போ என்னோட ஓத்தோட சின்னடா இதை விட போகுது. எங்க மச்சான் நீ அப்படி கேட்டா மச்சான் பார்க்க தான் சின்ன, ஆனா சொன்ன டைம் சொன்ன இடத்துல விட்டுரு அப்படியே போஸ். சரக்கு நல்ல சரக்கா போஸ். மச்சான் அடிட அவஸ்தை மச்சான். நீ சாந்தனங்க நான் கூட சொல்றேன் மச்சான். சரி அப்படியே அடிச்சுதான் பாருங்க. செஸ் என்ன மச்சான் சின்ன பிள்ளை எல்லாரும் குட்டி வாழ்க்கை அவங்க வந்து அடிமேங்க. என்னடா தலையில சுத்தி ஐயோ அம்மா அதை பண்ணி ஸ்கூல் சாருக்கு பாய் மச்சான். மச்சான் நம்ம சொன்ன மாதிரி எல்லாம்
பிளான் நல்லா நடக்குது மச்சான். இப்போ காசு எடுப்போம் ஆனால் விட்டுட்டு போகிறோம் மச்சான். வா மச்சான். மச்சான் இந்த என்ன மச்சான் ப்ளஸ் மச்சான். மச்சான் ப்ளஸ் காசெல்லாம் இருக்கிறாங்க. இந்த ஃபோன் மச்சான். ஃபோன் மச்சான். எல்லாம் எடு மச்சான். ஒன்று கூட மச்சான். மச்சான் நம்ம ஆள் எடுக்கிறதுக்கு போகணும். இல்லாட்டி எடுக்கிறோம். வா மச்சான். எனக்கு வந்து பேசு போட்டோ சொத்து எல்லாமே நாசமாயிட்டேன். நான் என்ன செய்வேன்? இது தெரியாத செய்வேன். நான் என்ன செய்வேன்? பசிக்குது ஆரணிக்கு வேலை ஆரணிக்கு வந்து பசிக்குது. நான் என்ன செய்வேன்? வாங்கி நாசமாயிட்டு இவன் தன் தகப்பனிடமிருந்து தனது சொத்தினை பிரித்து கொண்டு சென்றான். வாலிபன் இது போலவே பூமியில் பிறந்த மனிதர்கள் பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்து சென்றாலும் கடவுள் மீண்டும் அன்பு செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இங்கே நான் இங்கே வாழையில இங்கே உயிரை விடுறது வரைக்கும் அப்பாடு ஒரு வேலை காண சின்ன வாழை பண்ணுங்க. அப்பாட போகணும். எங்க போனாலும் இருக்குதா அவன் என்ன செய்யறான் சாப்பிடறான் படுக்கிறான் தெரியலையா அவன் எங்க கண்டியாடா இல்லையா அவன் இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு கூட என்ன செய்யறான் அவசரப்பட்டு சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டாரா கணக்கு அது வர என்னமோ வெற்றியா அப்பா எங்கப்பா போய் என்னப்பா இங்க போனோம் என்ன நடந்தது ஆஸ்திரேலியா போன சொத்தை பிரிச்சு போனீங்க நம்மளோட எதுக்கு அவனை கூட்டி போனாங்க என்னப்பா சொல்லுப்பா நண்பர்கள் ஏமாத்திட்டாங்க. உண்மை விட்டு இந்தியாவுக்கு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் நம்ம தெரியாத தேசத்துலப்பா இந்த சொத்து எல்லாத்தையும் நான் எடுத்து நீ அடிச்சு போட்டு என்னை நாசமாக என் வாழ்க்கையை சீரழிஞ்சிருப்பா. உண்மைக்கு விட பரமபதங்களை உழவு பாவம் செஞ்சிருப்பா. என்னை உங்களோட மகனாக ஒரு வேலைக்கான சொல்லி ஏற்றுக்கொண்டுப்பா. இல்லப்பா உனக்காண்டி தாப்பா எவ்வளவு நாள் காலத்துக்கு கவலையா இருப்பா இப்ப நீ வந்து வேலைக்காரன் நீ எப்படியா இருந்தாலும் என்ன புள்ளடா டே நீ மகனுக்கு போய் புது வீட்டுக்கு வச்சுருவாடா நீ அந்த போனடியா நீ மாடடியா இந்த வீட்டுக்கே சாப்பாடு போடுறா இந்த மாதிரி திரும்ப வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கா இல்லப்பா உனக்கு திரும்ப வந்து தம்பியா மனமாரி திரும்பி வந்துட்டானா அதனால ரேசிங் செஞ்சு நாளில் பாவம் திரும்பிட்டு படிக்கிறாங்க வந்து வந்து சந்தோஷம் எங்கே பொங்குதே